Hello everybody, welcome back to Hustlers Academy's YouTube channel. This is Subiksha Venkatesh speaking. So exams are over and நான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ணல. என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பத்தி நான் யார்கிட்டயுமே பேசல. லைக் Hustlers Academy ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேசல. யூடியூப்லயே I did not connect with you all. ஒன்லி ரீசன் பீங் அந்த 8 days ரொம்ப ஹெக்டிக்கா போயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கா போயிருக்கும். இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் முடிஞ்ச உடனே I know nobody will be ready to take the next step. நம்மளுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். ரொம்ப நாளா வெளிய சுத்தாம இப்ப வெளிய போணும்னு தோணும். ரொம்ப நேரம் தூங்கி இருக்க மாட்டோம். சோ படுத்து தூங்கணும். சோ ஆல் தட் திங். அதனால தான் ஐ தாட் ஆஃப் கிவிங் அ வீக்ஸ் டைம் அண்ட் இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இது வந்து இன்னும் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் இப்பதான் அட்ரஸ் பண்றேன் இத பத்தி. ஓகே. நவ் 7 days, 8 days ஓவர். எக்ஸாம் முடிஞ்சு மோர் தென் எனஃப் பிரேக் எடுத்தாச்சு. 7 days, 8 days ஃபுல் டே உங்களுக்கு பிரேக் இருந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் வெரி ஹியூஜ் இல்லையா? சோ இப்ப வந்து இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஹஸ்லிங் அகேன் ஃபார் டிசம்பர் அட்டெம்ப்ட். ஓகே. இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா இந்த தடவை அட்டெம்ப்ட் எழுதி இருக்கிற எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஓகே. ஜூன் 2024 எக்ஸாம்ஸ் இப்ப எழுதி இருக்கிற எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பீங்க எக்ஸாம்ஸ். ஓகே. அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ரிசல்ட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது தப்பா போயிருச்சு அப்படின்னா, அப்போ திணறி உட்கார்ந்து அழுது நான் மறுபடியும் எடுத்து ஆரம்பிச்சு டைம் பத்தாது. ஏன்னா டிசம்பர்ல அப்படியே எக்ஸாம்ஸ் வருது. சோ ஆகஸ்ட் எண்டுல ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் ஆகி ஆரம்பிக்கிறதுக்கு டைம் இல்ல. சோ ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வேணா வரலாம். வி நோ தட் இத்தன நாள் இந்த கேம்ல நம்ம இருந்திருக்கோம். வி நோ தட் இல்லையா? ரிசல்ட்ஸ் எப்படி வேணா வரலாம். ரைட்? சோ வி நீட் டு பி வெல் எக்விப்ட் டு ஃபேஸ் தி ரிசல்ட்ஸ். ஓகே. கிளியர்ன்னு வந்துருச்சுனாலும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு நம்ம கிளியரா இருக்கணும். ஒருவேளை நம்ம அன்எக்ஸ்பெக்டடாவோ எக்ஸ்பெக்டடாவோ நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் யூ ஷுட் பி வெல் எக்விப்ட். அந்த 25ஆம் தேதி மட்டும் தான் அழுகுறது, பொருள்றது எல்லாம் பண்ணிட்டு 26th இருந்து அகைன் யூ ஷுட் ஸ்டார்ட் ஹஸ்லிங். ஓகே. சோ அதனால அந்த 26th உங்களுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்பவே மைண்ட் செட் அப்படி இருக்கணும். உங்களோட பிரிப்பரேஷன் வெல் எக்விப்டா இருக்கணும். என்ன வந்தாலும் பாத்துக்கலாங்கிற லெவலுக்கு நம்ம ஆகஸ்ட் 25th வரைக்கும் வேலை செஞ்சாச்சு அப்படின்னா, ரிசல்ட்ஸ் என்ன வந்தாலும் பரவால்ல வி கேன் டேக் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கும், ஒரு பிரிப்பரேஷன் லெவலுக்கும் நம்ம வந்துருவோம். சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ ஆல் டு டூ. ஓகே. சோ நம்ம இத பத்தி தான் பேச போறோம். ஜூன் 2024க்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஆகஸ்ட் 25th வருது. சோ அந்த ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 மாசம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் இந்த வீடியோ. அண்ட் தேர் ஆர் சோ மெனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் ஐ வாண்ட் டு கிவ் யூ அபௌட் த ஓல்ட் சிலபஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் அது எல்லாமே தனித்தனி வீடியோஸ்ல ஐ அட்ரஸ். இதுல வந்து ஆகஸ்ட் 25th வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் வில் அட்ரஸ் இன் திஸ் வீடியோ. ஓகே. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ். நான் என்னென்ன சொல்றேன் இந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே கைண்ட்லி மேக் நோட் ஆஃப் திஸ் அண்ட் ஜஸ்ட் ஃபாலோ. அண்ட் இத நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங் எக்ஸ்ட்ரா. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓல்ட் சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசலாம். ஓல்ட் சிலபஸ் இது வந்து சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி. I hope you all know Hustlers Academy always talks about CS executive தான். So all syllabus students என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலயும் 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு மெஜாரிட்டி கேட்டகரி யாரு அப்படின்னா மாடியூல் 1 மட்டும் கொடுத்திருக்கிறது ஜூன் 24 எக்ஸாம்ஸ்ல. அதர்ஸ்ல மாடியூல் 2 மட்டும் ஆர் மாடியூல் 1 பிளஸ் மாடியூல் 2 கொடுத்திருக்கிறது. ஓகே. சோ இந்த 2 கேட்டகரியுமே நம்ம தனித்தனியாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் ஜூன் 2024ல வெறும் மாடியூல் 1 கொடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் மெஜாரிட்டிங்கிறதுனால நான் இது தனி கேட்டகரியாவே வச்சிருக்கேன். சோ லெட்ஸ் அஸ்யூம் நீங்க மாடியூல் 1 வந்து கொடுத்திருக்கீங்க. நீங்க எந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேணா இருக்கட்டும். ஓகே. நம்ம வந்து ஒரு 40%ல இருந்து ஆரம்பிக்கலாம். மாடியூல் 1ல 40% ஆஃப் த சிலபஸ் தரோவா நீங்க ஜூன் எக்ஸாம்க்கு நீங்க படிச்சிருக்கீங்க. விச் மீன்ஸ் நீங்க இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்லையா? சோ இந்த 40% இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ஜூன் 16th இன்னைக்கு வந்து ஜூன் 16. நீங்க 17th ஜூன்ல இருந்து ஜூன் 17 டு கடைசி ஜூன் கடைசி வரைக்கும். அப்ப நீங்க இங்க யூ வில் பி லெஃப்ட் வித் சம் 15 டேஸ். ஆவரேஜா சொல்றேன். யூ வில் பி லெஃப்ட் வித் சம் 15 டேஸ் ஆர் 14 டேஸ். ஓகே. சோ இந்த 15 டேஸ் என்ன பண்ணணும்? ஜூன் மந்த் பேலன்ஸ் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடியூல் 1ல இந்த 40% வாட் எவர் யூ கவர்ட் ஆல்ரெடி இத திரும்பவும் நீங்க தரோவா படிக்கணும். ஓகே. எக்ஸாம்ல ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுட்டு போயிருப்பீங்க. சில விஷயம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க அந்த லெசன்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5 லெசன்ஸ் தான் நீங்க படிச்சிருக்கீங்கனாலும் 15 டேஸ் குடுத்து அத நீங்க ஆல்ரெடி படிச்சத பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணிருங்க. ஓகே. இது வந்து நீங்க ஜூன்க்குள்ள நீங்க பண்ணணும்.
ஓகே. ஜூலை மந்த்துக்கு வேற. ஓகே. ஜூன் வரைக்கும் நீங்க இத பண்ணிட்டு, ஜூலை டூ ஆகஸ்ட் 1 ஓகே. ஜூலை 1 டு ஆகஸ்ட் 1 தட் மீன்ஸ் 30 டேஸ் ஆஃப் டைம் இருக்கு உங்களுக்கு. இந்த 30 டேஸ்ல வாட் யூ வில் டூ இஸ், நீங்க பேலன்ஸ் 60% 60% கூட வேணாம். நீங்க மிச்சம் 50% கூட கிளியர் கவர் பண்ணுங்க. ஓகே. நீங்க ஆல்ரெடி 40% முடிச்சாச்சு. நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த பேலன்ஸ்ல நீங்க கொஞ்சம் கவர் பண்ணுங்க போதும். ஓகே. பேலன்ஸ்ல நீங்க வந்து அட்லீஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 40% சிலபஸ் தான் முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு 60% ஆஃப் த சிலபஸ் பேலன்ஸ் இருக்கு. நீங்க 60%ம் கவர் பண்ண வேணாம். 50% கவர் பண்ணுங்க போதும். ஓகே. 50% ஆஃப் த சிலபஸ நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. இல்ல கிளாஸஸ் ஜாயின் பண்ணி ஆர் ரெக்கார்டிங்ஸ் ஜாயின் பண்ணி வாட் எவர் இட் இஸ். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஒரு வேள நீங்க 1 இயர் வேலிடிட்டி எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நம்ம ரெக்கார்டிங்ஸ் பேலன்ஸ் இருக்கும். சோ நீங்க அந்த ரெக்கார்டிங் பாருங்க. கண்டிப்பா கிளாஸஸ் ஓட படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க பண்ண வேண்டிய வேலை ஃபுல்லா கிளாஸ்ல இருக்கிற நாங்க பண்ணிடுவோம் இல்லையா? நீங்க பண்ண வேண்டிய இந்த கிரவுண்ட் வொர்க் எங்க இருந்து இதுக்கு என்ன மீனிங்? இங்க என்ன சும்மா அது செக்ஷன் வேற ஏதோ செக்ஷனோட ரெஃபரன்ஸ் குடுத்திருக்காங்க அப்டின்னா, இது எல்லாமே நாமளே கிளாஸ்ல கவர் பண்ணி somebody will guide you. So whatever, whichever class you want to join, please join and பேலன்ஸ படிச்சு முடிங்க. ஓகே. சோ இந்த பேலன்ஸ் செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாமான்னு கேட்டா, டெஃபினட்டா செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம். நான் வந்து செல்ஃப் ஸ்டடி முடியவே முடியாதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பாசிபிள் தான். சோ இந்த 50% ஆஃப் த சிலபஸ் மாடியூல் 1 ஓட நீங்க படிக்காத பேலன்ஸ்ல இருக்கிற அந்த சிலபஸ நீங்க படிச்சு முடிக்கணும். ஆகஸ்ட் 1க்குள்ள. ஓகே. ஆகஸ்ட் 1க்குள்ள மாடியூல் 1ல என்ன கேட்டாலும், எப்ப கேட்டாலும் என்னால சொல்ல முடியும், எழுத முடியுங்கிற நிலைமைக்கு வந்துரணும். ஓகே. இதுக்கு இவ்ளோ டைம் பத்துமா அப்படின்னு கேட்டா, மோர் தென் எனஃப். நீங்க இப்ப எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் கூட ஒரு புது லெசன் படிச்சுட்டு போயிருப்பீங்க. எக்ஸாம் இருக்கிறப்போ ஒரே நாள்ல 4 லெசன் படிச்சுட்டு போயிருப்போம். சோ இதெல்லாம் பாசிபிள் தான். சோ இருக்கிற டைம்ல டெய்லி 4 டூ 5 ஹவர்ஸ் மட்டும் நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா, 30 டேஸ்ல பிளஸ் இங்க ஒரு 15 டேஸ், 45 டேஸ்ல மாடியூல் 1 அழகா கிளியர் பண்ணலாம். ஐ மீன் கவர் பண்ணலாம் தரோவா. ஓகே. டெஸ்ட் எழுத வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டே இருங்க. புதுசா படிக்கிறதையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. எனஃப். ஓகே. 1 ஆகஸ்ட் வரைக்கும் இத பண்ணணும். ஓகே. இப்போ 1 ஆகஸ்ட்ல இருந்து 25த் ஆகஸ்ட் 25த் விட்டுருங்க. 25த் நம்ம உயிர் மட்டும் தான் இருக்கும் பாடியில. சோ அதனால 25த் விட்டுறலாம். 24த் வச்சுக்கலாம். 1 ஆகஸ்ட் டூ 24த் ஆகஸ்ட் 24 டேஸ் ஆல்மோஸ்ட் 1 மந்த் டைம் இருக்கு உங்களுக்கு. சோ இந்த 1 மந்த் டைம் ஆஃப் 24 டேஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, மாடியூல் 1 நான் தரோவா படிச்சுட்டேன் அப்படின்னா, ஓகே. மாடியூல் 1 நான் சொன்ன மாதிரி 90% ஆஃப் த சிலபஸ் உங்களுக்கு ஓவர் அப்படின்னா, கோ டூ மாடியூல் 2. மாடியூல் 2ல என்ன நான் படிக்கணும் அப்டின்னா, ஓல்ட் சிலபஸ் மாடியூல் 2ல எஸ்எல்சிஎம் அண்ட் இபிசிஎல் பக்கம் வேண்டாம். ஓகே. இந்த 24 டேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, யூ ஹேவ் அ பேப்பர் கால்ட் எஃப்எம்எஸ்எம் இல்லையா? மாடியூல் 2ல யூ ஹேவ் அ பேப்பர் கால்ட் பினான்சியல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட். சோ இந்த பினான்சியல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட்ல இருக்கிற இந்த எஸ்எம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் 40 மார்க்ஸ்க்கு எம்சிக்யூ. இந்த பேப்பர் எல்லாருக்குமே தெரியும். இது எம்சிக்யூ பேப்பர். 100% எம்சிக்யூ பேப்பர். நியூ சிலபஸ்ல இந்த ஆப்ஷனே நம்மளுக்கு இல்ல. சோ அதனால தயவு செஞ்சு ஓல்ட் சிலபஸ்க்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால தயவு செஞ்சு ஸ்டிக் டூ ஓல்ட் சிலபஸ் அண்ட் கிளியர் பண்ணிருங்க. ஓகே. சோ எஃப்எம்எஸ்எம்ல இருக்கிற இந்த எஸ்எம் போர்ஷன் 40 மார்க்ஸ்க்கான போர்ஷன் முடிக்கணும். அதுக்கு 24 நாள் எல்லாம் எடுக்காது. சோ இது கூடவே யூ கேன் டூ ஒன் மோர் திங். சிஎம்ஏ. சிஎம்ஏ இருக்கு இல்லையா? ப்ளீஸ் ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற கார்ப்பரேட் அக்கவுண்டிங் இருக்கு இல்லையா? 60 மார்க்ஸ்க்கான கார்ப்பரேட் அக்கவுண்டிங். இதுல இருக்கிற தியரட்டிக்கல் பார்ட் மட்டும். தியரட்டிக்கல் பார்ட் மட்டும். ஓகே. ஐ டோன்ட் நோ த லெசன் நம்பர் அண்ட் ஆல். தியரட்டிக்கல் பார்ட் மட்டும் தரோவா படிங்க. எல்லா லெசன்லயும் நீங்க சம்மே போட வேண்டாம். தியரி யார் வேணா படிக்கலாம் இல்ல. கைடன்ஸும் தேவையில்ல. நீங்களா படிக்கலாம். எம்சிக்யூ பேப்பர்ங்கிறதுனால தியரிய மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணி வைங்க. அதுலயும் லாஸ்ட் 3 லெசன்ஸ் எதுல? பார்ட் ஏல சிஎம்ஏ பார்ட் ஏ அதாவது கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இருக்கிற லாஸ்ட் 3 லெசன்ஸ். இட் வில் பி அபவுட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆல். இண்டேஸ் இத பத்தி எல்லாம் இருக்கும். அந்த 3 லெசன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏல இருந்து. நீங்க இத மட்டும் பண்ணுங்க போதும். ஓகே. சோ திரும்ப ஐ வில் ரிப்பீட் அகைன். 1 ஆகஸ்ட்ல இருந்து 24th ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாடியூல் 2க்கு போறோம். மாடியூல் 2லயும் கோர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம டச் பண்ணல. எஸ்எல்சிஎம் அண்ட் இபிசிஎல் நம்ம டச் பண்ணவே போறது இல்ல.
ஓகே. அதுக்கு கண்டிப்பா கைடன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். சோ இப்ப படிச்சீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. சோ அதனால கிவ் அப் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஐ அம் நாட் ஆஸ்கிங் யூ டூ கோ தேர். சோ இன்ஸ்டெட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த 2 பேப்பருமே எம்சிக்யூ பேப்பர்ஸ். ரொம்பலாம் எஃபோர்ட் எடுக்க வேண்டியதில்ல. எம்சிக்யூ பேப்பர் அப்படிங்கிறதுனால. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஃப்எம்எஸ்எம்ல இருக்கிற எஸ்எம் பார்ட் ஃபுல்லாவும், சிஎம்ஏ பார்ட்ல இருக்கிற சிஏ ஓட தியரி போர்ஷன் மட்டும். சம்ஸே போட வேண்டாம் நீங்க. வெறும் தியரிய படிச்சு ப்ராப்பர்லாம் அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ்லாம் எடுக்கிறத எடுத்து வச்சுருங்க. ஓகே. இதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கோட லாஸ்ட் 3 லெசன்ஸ். வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? அந்த தியரி கம்ப்ளீட் தியரி சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? இத நீங்க பண்ணணும். சோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா 25த் அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரிசல்ட்ஸ் வந்து 2 மணி தான் வரும். ஓகே. 2 பிஎம் தான் வரும். ஆஃப்டர்நூன் 2:00 தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, திங்ஸ் கவர்ட். ஃபர்ஸ்ட் என்னது? மாடியூல் 1 ஃபுல் கவர் ஆயிருமா? மாடியூல் 2ல எஃப்எம்எஸ்எம்ல 40%ம் சிஎம்ஏல 60%ம் கவர் ஆயிருக்கும். சிஎம்ஏல சம்ஸ் அதிகமா வராது. ஓகே. ஐ ஷுடன்ட் பி சேயிங் திஸ். ஆனா சம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வராது. ஆனாலும் சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போகணும். இப்போதைக்கு இவ்ளோ போதும்னு சொல்றேன். பார்ட் ஏஸ் ஃபார் 60 மார்க்ஸ் சிஎம்ஏல. சோ இவ்ளோ நீங்க முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் முடிக்க முடியும். இவ்ளோ முடிச்சதுனால 25த் அன்னைக்கு ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா வந்தாலும் ஹாப்பி தான். நெகட்டிவா வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம நெக்ஸ்ட் டேவே நம்ம அடுத்து என்ன கன்டின்யூ பண்ணிட்டு போயிரலாம். ஓகே. இத நீங்க பண்ணாம விட்டீங்க அப்டின்னா, லைக் இந்த நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எதையுமே நான் ஃபாலோ பண்ணல மேம். நான் சும்மா தண்டத்துக்கு இந்த 2 மந்த்ஸ் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்டின்னா, 25த் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்டின்னா, ஒன்லி 40% மாடியூல் 1 அதுவும் எப்ப ஆதி காலத்துல படிச்சது. ஓகே. லைக் ஜூன் மாசத்துக்கு நீங்க படிச்சத ஆகஸ்ட் மாசம் வரைக்கும்லாம் ஞாபகம் இருக்காது. ரிவைஸும் பண்ண மாட்டோம். நான் எதுவுமே பண்ணல அப்டின்னா, இத வச்சுட்டு கோயிங் ஃபார்வர்ட் இஸ் வெரி, வெரி டிஃபிகல்ட். பாசிபிள் தான். அதுக்கப்புறமும் பாசிபிள் தான். பட் வை டூ டூ தட்? இப்போ நம்ம கையில 2 மந்த்ஸ் சாலிடா இருக்கிறப்போ, எதுக்கு இவ்ளோ பெரிய கேப் குடுக்கணும்? ரிசல்ட்ஸ் இப்போ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப லாங் ஹவர்ஸ் உட்கார்ந்து படிச்சிருப்போம். ரெஸ்ட் பெருசா எடுக்காம படிச்சிருப்போம். சோ படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட் கண்டிஷன் ஆயிருக்கும். சோ அதே கண்டிஷன்ல இருக்கும்போதேவும் சூட்டோட சூட்ல 8 டேஸ் பிரேக்கும் எடுத்தாச்சு நம்ம. சோ மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா, யூ ஹேவ் சோ மச் டூ டூ இன் இன் யுவர் சிலபஸ். இவ்ளோ நீங்க முடிச்சுட்டீங்க அப்டின்னா, 2 சினாரியோ. யா ஃபர்ஸ்ட் கேஸ் கம்பெனி லா கிளாஸ் மாரி ஆயிருச்சு இல்ல. சோ கேஸ் 1 நீங்க பாஸ். எம்1 பாஸ் அப்டின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க இந்த விட்ட 60% நீங்க பாஸ் தப்பி தவறி ஆகியிருந்தீங்க அப்டின்னாலும், இந்த விட்ட 60% நீங்க என்னைக்குமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஃபெயில் ஆனாலே நம்ம படிக்க மாட்டோம். பாஸ் ஆயிட்டா திரும்ப நம்ம விட்ட லெசன்ஸ் படிப்போமா? நோ. அதுவும் நாலேட்ஜ் தானே. அது வேணும். நீங்க ஆர்டிகல்ஷிப் பீரியட்லலாம் நீங்க அது ரொம்ப யூஸ் ஆகும். நீங்க ஃபுல்லா கம்பெனி லாலலாம் தரோவா இருக்கிறது வந்து இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். உங்களோட அந்த குவாலிட்டி என்ரிச் பண்ணும். சோ நோ ஹார்ம் இன் இட். நீங்க மாடியூல் 1க்கு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் பண்ணியாச்சு. 40% தாங்க எக்ஸாம்க்கு படிச்சேன். பட் 60% பேலன்ஸ நான் இந்த மிச்ச டைம்லயே உட்கார்ந்து படிச்சுட்டேங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துரும். சோ மாடியூல் 1 தைரியமா தூக்கி வச்சிரலாம். மாடியூல் 2லயும் நீங்க 2 பேப்பர ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? 2 பேப்பர்ஸ ஆல்மோஸ்ட் 2யும் சேர்த்து எப்படி சொல்றது? ஓகே 2லயுமே 60, 60% டூ 40, 40% வாட் எவர் இட் இஸ் ஒரு பல்க்கான போர்ஷன் கவர் ஆகியிருக்கும். இல்லையா? சோ இத நீங்க முடிச்சுட்டீங்க அப்டின்னா, பாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல 26ல இருந்து மாடியூல் 2 ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஐ மீன் மாடியூல் 2ல இருக்கிற எஸ்எல்சிஎம் அண்ட் இபிசிஎல் ஸ்டார்ட் பண்ணிரலாம். கரெக்ட்டா? ரைட்? சோ இத நீங்க பண்ணிரலாம். இது எப்போ ஜாலியா ஆரம்பிக்க முடியும் அப்டின்னா, நீங்க பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, இவ்ளோ போர்ஷன் முடிச்சிருந்தீங்கன்னா தான் கம்ஃபர்டபிளி அடுத்து முடியும். ஓகேயா? இல்லன்னா அங்கிருந்து நான் மறுபடியும் உட்கார்ந்து பிளான் பண்றேன் அப்டின்ட்டு 1 வீக் ஆஃப் டைம் மறுபடியும் போகும் உங்களுக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே. இது வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்டின்னா. ஃபெயில் ஆயிட்டீங்க அப்டின்னா என்ன ஆகும்? மாடியூல் 1ம் ஃபுல்லா கவர்டு. மாடியூல் 2லயும் ஆல்மோஸ்ட் அந்த 2 சப்ஜெக்டும் சேர்த்து நம்ம ஒரு 40% வச்சுக்கலாம். 40% கவர்டுங்கிறப்போ, நீங்க கம்ஃபர்டபிளி உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, டிசம்பர் 2024ல யூ கேன் கிவ் போத் தி குரூப்ஸ். குரூப் 1 அண்ட் குரூப் 2 2யுமே நீங்க சேர்த்து குடுக்கலாம். பாசிபிளா அப்டின்னா, நீங்க ஆகஸ்ட்க்கு அப்புறமே உங்களுக்கு நெறைய டைம் இருக்கும்.
ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மந்த்ஸ் இருக்கும். சோ 3 மந்த்ஸ்ல உங்களுக்கு புதுசா படிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? மாடியூல் 2ல இருக்கிற அந்த 2 பேப்பர் மட்டும் தான் இருக்கும். 2 பேப்பருக்கு கண்டிப்பா அ அ 3 மந்த்ஸ் ஆஃப் டைம்லாம் தேவை கிடையாது. சோ அது கூடவேவும் நீங்க இத நான் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும், போத் குரூப்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து தனி உங்களுக்கு வீடியோ சொல்றேன். வீடியோ போடுறேன் நானு. சோ இப்போதைக்கு இவ்ளோ பண்ணுங்க போதும். ஓகே, ரைட். சோ இது வந்து வெறும் மாடியூல் 1 கவர் பண்ணேன் உங்களுக்கு. இந்த எக்ஸாம்க்கு வெறும் மாடியூல் 1ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பிளான் உங்களுக்கு. மாடியூல் 2 ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஐ அஸ்யூம் நீங்க மாடியூல் 1 ஆல்ரெடி முடிச்சுட்டீங்க. ஓகே. மாடியூல் 2ல அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வெறும் மாடியூல் 2 குடுத்துருக்கேன். மாடியூல் 1 ஆல்ரெடி கிளியர்ட் எனக்கு அப்படின்னா, ஆக் ஆகஸ்ட் 25த் வரைக்கும் கம்ப்ளீட் த பேலன்ஸ் போர்ஷன். நீங்க எப்படி எழுதியிருந்தாலும் பரவால்ல. கம்ப்ளீட் த பேலன்ஸ் போர்ஷன். மாடியூல் 2லயும் கம்ப்ளீட் த பேலன்ஸ் போர்ஷன். உங்க லைஃப் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் மாடியூல் 2 மட்டும் தாங்க இருக்கு எனக்கு எழுதுறதுக்கு அப்டின்னா, உங்கள மாதிரி சிம்ப்ளஸ்ட் ஷெட்யூல் யாருக்குமே போட முடியாது. அவ்ளோ சிம்பிளா போடலாம். ஏன்னா மாடியூல் 2 இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி இல்லையா? நவ் கம்மிங் ஆன் டூ மாடியூல் 1 அண்ட் மாடியூல் 2. இது வந்து ரொம்ப ரேர் கேட்டகரி தான். 2 குரூப்பும் எழுதியிருக்கீங்க ஜூன்ல அப்டின்னா. சோ இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, we can divide it into like already covered or yet to be covered. ஓகே. சோ இந்த ஆல்ரெடி கவர்ட்ல என்னன்னா, மாடியூல் 1 பிளஸ் மாடியூல் 2ல நீங்க ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பீங்கல்ல போர்ஷன்ஸ். அது ஒரு வேள 60% கிட்ட நீங்க கவர் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, டோட்டல் போர்ஷன்ஸ்ல இருந்து 60% நீங்க மாடியூல் 1 அண்ட் 2ல கவர் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, கைண்ட்லி பினிஷ் தி 60% டில் ஆகஸ்ட் 2000 ஐ மீன் 25த் ஆகஸ்ட். பேலன்ஸ் 40% இன் போத் குரூப்ஸ். ஓகே. அ சாரி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஆகஸ்ட் 25த் ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் ஆல்ரெடி படிச்ச இந்த 60% மட்டும் படிங்க. புதுசா எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஓகே. இது வந்து எப்போ? நீங்க ஆல்ரெடி 60% தரோவா படிச்சு நீங்க இந்த எக்ஸாம எழுதியிருந்தீங்க அப்டின்னா. பிலோ 60% அப்டின்னா, சிலபஸ்ல இன்னும் 60% கூட நான் கவர் பண்ணல. 40, 30 அவ்ளோ கவலைக்கிடமா இருக்கு அப்டின்னா, டிவைட் த டேஸ் இன்டூ 2. ஓகே. 1 மந்த் ஃபார் ஆல்ரெடி கவர்ட் ஸ்டஃப். நெக்ஸ்ட் இருக்கிற 15 days. Next 15 days, new balance. இப்படி கவர் பண்ணுங்க. அந்த 15 டேஸ்ல ஃபுல்லாலாம் முடிக்க முடியாது. அந்த 15 டேஸ்ல ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வைங்க. புது ஸ்டஃப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வைங்க போதும். மிச்சத்த நம்ம எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இது எப்போ நிம்மதியா எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியும்னா, நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிற இத நான் தரோவா படிச்சுட்டேன் அப்படின்னா, நீங்க ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கணும். மறுபடியும் நான் ஆல்ரெடி படிச்சத வேற தனியா ரிவைஸ் பண்ணணும். டைம் குடுக்க முடியாது நம்மளால. சோ திஸ் இஸ் வாட் யூ வில் ஃபாலோ. ஓகேங்களா? சோ இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த நான் குடுத்திருக்கிற இந்த என்டயர் திங் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் எக்ஸாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மேம். பட் ஸ்டில் நம்மளுக்கு அந்த ஓரத்துல அந்த டவுட் இருந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? பட் ஸ்டில் எனக்கு அந்த டவுட் இருக்கு அப்டின்னாலும், இல்ல எனக்கு டவுட்டே இல்ல 200% எனக்கு கிளியர் ஆயிரும் அப்டின்னாலும், இந்த 2 மாசம் வேற என்ன பண்ண போறீங்க? ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் இடிபி பண்ண முடியாது. இடிபி பண்ணாம நம்ம வந்து ஆர்டிகல்ஷிப்பும் பண்ண முடியாது. சும்மா தான் இருக்கணும். அந்த சும்மா இருக்கிறதுக்கு ஆல்ரெடி படிச்சத ஃபுல்லா படிச்சு வைங்க. இந்த இந்த பிளான தரோவா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இந்த பிளான ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்டின்னா, ரிசல்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் தான் கஷ்டமா இருக்குமே தவிர, நெக்ஸ்ட் டேல இருந்து வில் பி ஃபுல்லி எக்விப்ட் டூ டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். இல்ல நம்ம ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம சர்டன்லி அது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அத நெனச்சுட்டே இருப்போம். நம்ம அத நம்பிட்டு நம்ம நெறைய விஷயம் பண்ணாம விடுறோம் அப்டின்னா, அன்எக்ஸ்பெக்டட்லி சம்திங் ராங் ஹேப்பன்ஸ் அப்டின்னா, அங்கிருந்து யூ கேனாட் பிக் யுவர் செல்ஃப் அண்ட் ரன் அகைன். ஓகே. சோ இன் ஆர்டர் டூ பி எக்விப்ட், ப்ளீஸ் டூ திஸ். நெறைய எனக்கு வந்து அரவுண்ட் இந்த ஒரு 8 டேஸ்லயே கிட்டத்தட்ட 40 ஃபோன் கால்ஸ் நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். 40 ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்தும் வந்தது. லைக் அவுட்சைடர்ஸ் கிட்ட இருந்தும் வந்தது. எல்லாருமே கேட்ட ஒரே கொஸ்டின், மேம் மாடியூல் 1 எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். நான் இப்ப மாடியூல் 2 படிக்க ஆரம்பிக்கிறதா? இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீங்க மாடியூல் 2 படிங்க அப்படின்னு சொன்னா, இல்ல மேம் ஒருவேள நெகட்டிவா போயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ட்டு. வி ஆர் ஜஸ்ட் ஃபைண்டிங் எக்ஸ்கியூசஸ் படிக்காம இருக்கிறதுக்கும், இந்த 2 மந்த்ஸ் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, வி ஆர் ஜஸ்ட் ஃபைண்டிங் வேஸ் டூ வேஸ்ட் டைம்.
ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். நீங்க இத கரெக்ட்டா பண்ணீங்க அப்டின்னா தான் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாரி ரிசல்ட்ஸ ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, நம்ம சொல்ல முடியாது. நல்லா எழுதியிருக்கிற நெறைய பேத்துக்கு இந்த தடவ கிளியர் ஆகல டிசம்பர்ல. ஓகே, லெட்ஸ் நாட் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே, ஆகல. பட் அந்த இதுலயும் ஆகி நெறைய பேர் எக்ஸம்ஷன் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ சம்திங் வாஸ் ராங் ஆன் அவர் சைட் டூ அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ திஸ். ஓகே, ரைட்டிங் பிராக்டிஸ் நீங்க பண்ண முடியல. இந்த இந்த தடவை எனக்கு ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணாததுனால தான் எனக்கு கொஞ்சம் அங்க போய் தடுமாறிடுச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் யுவர் ரைட்டிங் பிராக்டிஸ். டெய்லி ஒரு 1 ஹவர் ஒரு லெசன் முடிக்கிறீங்களா? அங்க இருந்து ஸ்கேனர்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து எழுதி பாருங்க. யா, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ. அண்ட் ரிசல்ட்ஸ் என்னவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருங்க. இப்போ உட்காந்து ப்ளீஸ் டோன்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் கைட்லைன் ஆன்சர்ஸ். இப்ப குடுக்க மாட்டாங்க கைட்லைன் ஆன்சர்ஸ். ஓகே, கைட்லைன் ஆன்சர்ஸ் வச்சு நான் ஒரு ரிசல்ட்டுக்கு நானா ஒரு போட்டுக்கிறேன் அப்படின்னா, நம்ம எம்சிக்யூ பேப்பர் எழுதல. ஓகே, எம்சிக்யூ பேப்பர்னா நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். இது கரெக்ட். அப்போ சோ எனக்கு இவ்ளோ ஸ்கோர் வந்துரும் அப்படின்ட்டு. நம்மளுது ஃபுல்லா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். லா பேப்பர், கேஸ் சால்விங் பேப்பர். நீங்களா அனலைஸே பண்ண முடியாது உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்ட்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல லைக் இவ்ளோ ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்ல இது பண்ணவே முடியாது நம்மளால. கைட்லைன் ஆன்சர்ல இருக்கிற மாதிரியும் நீங்க எழுதியிருப்பீங்க. பட் ஃபார் சம் ரீசன் பிரசன்டேஷன் ஆர் கிராமர் மிஸ்டேக் எங்கேயாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா, மார்க்ஸ் கட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ நம்மளால ரிசல்ட்ஸ அனலைஸ் பண்ண முடியாது. ரிசல்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது 25ஆம் தேதி தான் தெரியும். அதுவரைக்கும் வந்துருமா, வராதா, வந்துருமா, வராதான்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதையும் ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ 2 1/2 மந்த்ஸ் ஆஃப் கேப்க்கு அப்புறம் நீங்க இதே ஃபோர்ஸ்ல திரும்ப படிக்க உட்கார முடியுமா? நோ, நாட் பாசிபிள். மறுபடியும் அது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகி, உட்கார்ந்து, அதுக்கு ஒரு 10 நாள் எடுத்து, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ற அளவுக்கு தான் டைமே இருக்கு. இல்லையா? வி கேன் லிட்டரலி கவுண்ட் டேஸ் லெஃப்ட் ஃபார் தி எக்ஸாம். இப்போனா நம்மளுக்கு அப்படியே ஓகே. இன்னும் நம்மளுக்கு 5 மந்த்ஸ் இருக்கு, 6 மந்த்ஸ் இருக்குன்னு இருக்கும். அதுக்கு இந்த 2 1/2 மந்த்ஸ் ஒழுங்கா பண்ணீங்கன்னா தான் மிச்சம் இருக்கிற பாதி டைம்ல நம்ம நெனச்ச மாதிரி எக்ஸாம்ஸ் போய் குடுக்க முடியும். ரைட்? So please follow this. In case of any query, you can reach me out. கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல ஹஸ்லர்ஸ் அகாடமியோட நம்பர் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும். யூ கேன் கால் எனி டைம் ஆர் லீவ் அ வாட்ஸ்அப் மெசேஜ். ஸோ ஏதாவது பண்ணி இந்த தடவை படிச்சு முடிங்க. இந்த 2 1/2 மந்த்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. எக்ஸாம்ஸ் வருதுன்னா அந்த பயமாவது இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாம் இன்னும் அவ்ளோ தூரத்துல இருக்கிறதுனால அந்த பயமும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு சிட் ஃபார் லாங் ஹவர்ஸ் இப்போ. அதனால தான் லாங் ஹவர்ஸ்லாம் வேண்டாம். 4 மணி நேரம் படிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இத ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வாட் யூ டூ நவ் வில் டிசைட் யுவர் ரிசல்ட்ஸ் ஆஃப் டிசம்பர் எக்ஸாம்ஸ். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நீங்க எந்த அளவுக்கு இந்த பேக்கிரவுண்ட் வொர்க் எல்லாம் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து, உங்களோட எந்த டிசம்பர் மந்த்க்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஓகே. ரைட்? ஸோ தேங்க் யூ சோ மச். டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 டேஸ் பிரேக் எடுத்தாச்சு. ஸோ நாளைக்கிலருந்து தட் இஸ் மண்டேலருந்து ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் பிரிப்பரேஷன். அண்ட் அகைன் இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் யூ கேன் ரீச் மீ அவுட். ரைட்? அண்ட் கிளாஸஸ் பத்தி நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ் வி ஹேவ் கிளாஸஸ். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி மாடியூல் 1ல 3 பேப்பர்ஸ்க்கான கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு இப்போ. டியூ டூ மெனி ஆஃப் யூ நோ ஐ கேனாட் டேக் கிளாஸஸ் எனி ஃபர்தர். இந்த வருஷத்துக்கு ஐ கேனாட் ஹேண்டில் எனி லைவ் கிளாஸஸ். வி ஆல் நோ வை. ஸோ அதனால ஐம் லைக் நாட் கோயிங் டு மாடியூல் 2 அண்ட் ஆல். ஸோ மாடியூல் 1க்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கும். ஸோ ஆப்போட அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். So kindly go there and you can subscribe. Different validity periodsக்கு different options இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு 1 மந்த்க்கு போதும் அப்படின்னாலும் இருக்கு. 3 மந்த்ஸ்க்கும் இருக்கும். 6 மந்த்ஸ்க்கும் இருக்கும். 1 இயர்க்கும் இருக்கும். So you can choose accordingly. Right? So thank you so much. And I'll meet you on another video with more information. Thank you so much and keep hustling.